சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி காலை 8:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:40 வரைக்கும் இருக்குன்னு கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து பரீகம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் காரடையார் நோன்பு என்பதனை மேற்கொள்ள வேண்டும். சரியாக நேரம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 7:30 முதல் 9:30 அந்த காரடையார் நோன்பினை மேற்கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:20 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:15 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:20 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:43 முதல் காலை 6:19 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:19 முதல் பகல் 10:48 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:47 முதல் 3:17 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:20 முதல் 7:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:48 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:31 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த எம்ப்ரியோஸ் பேங்க் அப்படின்னு சொல்றா தெரியுமா, இந்த கருமுட்டை வங்கின்னு சொல்றா. இந்த எம்ப்ரியோஸ் பேங்க் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பலனை தரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஃபாரின்ல இருக்கிறவாள்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல கூட இந்த எம்ப்ரியோஸ் பேங்க்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அதாவது நினைத்த நேரத்திலே நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த IVF முறையின் மூலமாக இவர் இந்த
பெண்ணினுடைய அந்த கரு முட்டையும் ஆணுடைய அந்த விந்தணுக்களையும் ஒன்றாக சேர்த்து அதுல வந்து அந்த முட்டைகளை உருவாக்கி அதை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படியே அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருவாளாம். அப்படி வச்சுட்டு நமக்கு எந்த நேரத்தில் நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப எடுத்து இந்த எம்பிரியோஸ், இந்த கரு முட்டைகளை எடுத்து இந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ளாக வைத்து விட்டு அதை வளர வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த 7 மாசம் 8 மாசம் கழிச்சு அதை வந்து பிரசவம் பார்த்து வெளியில எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இதுல பார்த்தோம்னா ஓவர்சீஸ்ல எல்லாம் வந்து உனக்கு அந்த கருமுட்டைகள் ஃபார்ம் ஆன உடனே பார்த்தோம்னா ஒரு 7, 8ன்னு கிடைச்சிருதாம். அதுல வந்து ஒரு 4, 5 ஆண் குழந்தையா இருக்கு, ஒரு 2, 3 பெண் குழந்தையா இருக்கு. நாங்க சேவ் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு எது வேணுமோ, ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. இது வந்து எந்த அளவிற்கு நன்மையை தரும். இது போக நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, ஜோதிடவியல் ரீதியாக அந்த குழந்தைகளினுடைய ஜாதகம் என்பது நல்லபடியாக அமையுமா, அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் என்பது இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக. இதை வந்து ஒரு ஆராய்ச்சியாகவே நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து நிறைய குழந்தைகள் அதுபோல் பிறந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அங்கெல்லாம் வந்து இந்த என்ன குழந்தைன்னு பாக்குறதுக்கு எதுவும் தடை இல்லை இல்லையா. அதனால அவங்க எனக்கு ஆண் குழந்தை வேணும்னா என்னுடைய அந்த கருமுட்டை தானே சேர்த்து வச்சிருக்கீங்க, என்னுடைய கருமுட்டையும் என்னுடைய கணவருடைய விந்தனையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு முட்டை எனக்கு இப்ப ஆண் குழந்தை வேணும் முதல்ல, அதனால நான் ஆண் குழந்தையை பெற்றுக்கிறேன். இன்னொரு 4-5 வருஷம் கழிஞ்சு எனக்கு பெண் குழந்தை வேணும், அதனால அந்த 4-5 வருஷம் கழிஞ்சு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையிலேருந்து ஒண்ணு இந்த பெண் குழந்தையினுடைய முட்டையை எடுத்து வச்சு நான் பெண் குழந்தையா பெற்றுக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது எந்த அளவிற்கு நற்பலனை தரும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றிய ஒரு ஆராய்ச்சி என்பது சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அனைத்துமே விரோதம்தான். இதை வந்து நிறைய பேர் வந்து புராணோக்தமாக வேண்டுமானால் நிறைய இவர்கள் வந்து ஒரு விவாதத்துக்கு வேணா வரலாம். அப்படிலாம் இல்லையே, அங்க நம்ம பார்த்தோம்னா காந்தாரி வந்து 100 குழந்தையை பெற்றுக்கிட்டா, 100 குழந்தையில 100 அவருடைய அந்த கருவானது 100 பானைகளில் சேமித்து வைக்கப்பட்டதுங்கிற மாதிரி தானே பார்த்தோம். அதனால தானே அவளுக்கு 100 குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. அதுதானே அன்னைக்கு சயின்ஸோடைய அட்வான்ஸ்டால தானே இருந்திருக்கா. அப்படி இப்படி நம்ம வேணாம் பேசலாம். ஆனால் அவர்களோடு அந்த நம்ம இப்படி சயின்ஸினுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு வச்சுட்டா கூட அந்த 100 பேரும் நல்லபடியாக வாழ்ந்தார்களா? கௌரவர்கள் என்பவர் அழிந்துதான் போனார்கள். இது போக அதோட அந்த யுகமே அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வர்றது. இதெல்லாம் அழிவு பாதைக்கான ஒரு அறிகுறியாக கூட நம்ம மகாபாரதத்தை உதாரணமாக கொள்ளலாம் சொல்றேன். நீங்க மகாபாரதத்தை எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஆனால் இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு எதிராகத்தான் அமையும். அதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த தாயினுடைய ஒரு கருவிலே ஒரு குழந்தை வளர்றதுன்னு சொன்னா, முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் மாதத்துல முதல் மாதத்திலே அந்த கரு முட்டையானது, அதாவது இந்த விந்தணு போய் அந்த பெண்ணினுடைய அந்த முட்டைக்குள்ளாக இணைந்து அது ஒரு அப்படியே கர்ப்பமா ஃபார்ம் ஆகுது இல்லையா. இந்த சுக்லம் என்பது சென்று இணைந்து அது அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு வாலை ஃபார்ம் பண்ணிக்குது. அது வந்து ஒரு பிண்டமாக மாறுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதற்கு அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் தான் பிரதானமான ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார். அந்த மாதத்திலே, அந்த முதல் மாதத்திலே சுக்கிரன் மிகவும் ஆக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருப்போம். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் தான் ஆக்ட் பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு 8வது மாசத்துல பார்த்தோம்னா இந்த கர்ப்பம் தரித்த நேரத்திலே, அதாவது அந்த நேரத்துல கரெக்டா அந்த பர்செப்ஷன் நடக்கும் பொழுது எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருந்ததோ அதுதான் இந்த குழந்தையை ஆளுகின்ற, அதாவது இந்த குழந்தையினுடைய லக்னத்தையே மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஜோதிட விதிகள்லாம் உண்டு. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கிரகம்ங்கிறது இடம் பிரிச்சுட்டே வரும். நிறைய நம்ம பார்த்திருப்போம். இந்த நேரத்துல பார்த்தோம்னா இந்த குழந்தைக்கு அறிவு என்பது, அதாவது சிந்தனை திறன் அப்படிங்கிறது வளரும், வெளியில பேசுறதெல்லாம் இந்த குழந்தை உள்ள கேட்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாவே பார்த்திருப்போம். இதெல்லாம் வந்து தடைபடும் இல்லையா. இப்ப இந்த நேரத்துல மட்டும்தான் நான் ஒரு 2 மாசத்துல ஒரு எம்பிரியோ ரெடி பண்ணி நான் உள்ள வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப எடுத்து வச்சு நான் ஃபார்ம் பண்ணி அதை வளர்க்கிறேன்னு சொன்னா எந்த அளவிற்கு இந்த கிரகங்கள் அதன் மீது தன்னுடைய பணியை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்த பிறகு இந்த குழந்தைகள் நார்மலா ஒரு சென்டிமெண்டலா எல்லோரோடும் ஒன்றாக இணைந்து பழகக்கூடிய குழந்தைகளாக இருக்குமா, அல்லது ஒரு ஸ்பெஷல் சைல்டா மாறி இருக்குமா,
அல்லது ஒரு இயந்திரத்தனமான ஒரு ரோபோ மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் அதெல்லாம் பார்க்கணும். நிறைய ஆராய்ச்சிகளுக்கும் இதெல்லாம் தேவைப்படுகிறது. நிறைய ஜாதகங்கள் இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகங்கள்லாம் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சு ரிசர்ச் பண்ணி தான் இதுல ஒரு ரிசல்ட்டுங்கிறத சொல்ல முடியும். நம்ம வெறுமனே மேலோட்டமாக சொல்லும் பொழுது இது வேண்டுமானால் பழமைவாதம் போல தோன்றலாம். இயற்கைக்கு மாறான விஷயங்கள் அனைத்துமே இது முழுமையான பலனை தராது அப்படின்னு சொல்றது ஒரு பழமைவாதம் போல தோன்றலாம். புதிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இறைவனினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்கப் போவதில்லை. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இறைவனினுடைய அருளால் தான் நடைபெறுகிறது. ஆனால் அது நல்ல விதமாக நமக்கு பலனை தருமா? இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகும். அதாவது நம்ம ஜாதகம் எழுதும்போது எப்படி சொல்றோம், அதாவது பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா என்று வரும் பொழுது அதையே தீர்மானிக்கிறது. மனுஷ சக்தியால தீர்மானிக்கவே கூடாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னா, அப்புறம் பிரம்மாவினுடைய வேலையை நம்மளே பார்த்தா இது மிகவும் தப்பு இல்லையா? ஆக அந்த நாள்ல பார்த்தோம்னா வரிசையா பொன் குழந்தையா பிறந்துட்டு இருக்கும். வீட்டுல ஒரு ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. 6-7 குழந்தை வரிசையா பெண் குழந்தை போது 8ஆவதா ஒரு பையன் பிறந்திருப்பா. ஆக அப்ப இதெல்லாம் தப்பா போயிடுது இல்ல. ஒரு குழந்தை நான் பெண் குழந்தைய பெத்துட்டேன், போதும் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண் குழந்தை அந்த கருமுட்டையை எடுத்து வச்சு நான் குழந்தையை பெத்துக்கிறேன்னு சொன்னா இது எந்த அளவிற்கு முழுமையான நன்மையை தரும் என்பது கேள்விக்குறிதான். நம்முடைய கர்மாவையே நம்ம பிரேக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இது நல்ல பலனை தருமா என்று கேட்டால் இது பழமைவாதமாக இருந்தாலும் சரி, அடியேனை பொறுத்தவரை இது நிச்சயமாக நற்பலனை தராது. இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எதுவுமே நற்பலனை தந்ததாக சரித்திரமே இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.